எல்லாருக்கும் வணக்கம். சிந்தாமணி லேசர் பல் மருத்துவமனையிலிருந்து நான் உங்கள் பல் மருத்துவர் நிவேதா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம லேசர் இரு சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் நம்ம பற்களையும் ஈறுகளையும் எப்படி பராமரிக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதில் மொத்தம் 8 விஷயங்கள் இருக்குது. இந்த 8 விஷயங்களுமே லேசர் இரு சிகிச்சை பண்ணவங்க தான் பண்ணணும்னு இல்லை, பல் இருக்க எல்லாருமே பண்ணலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம பற்களும் சரி நம்ம ஈறுகளும் நல்ல ஆரோக்கியமாகவே இருக்கும். லேசர் இரு சிகிச்சை ஒரு முறை பண்ணாலே வாழ்நாள் முழுக்க எந்த பிரச்சனையுமே வராதா டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அது அப்படி இல்லைங்க. நம்ம என்னதான் ஒரு விலை உயர்ந்த கம்ப்யூட்டரோ இல்லை காரோ வாங்கினா கூட அதை நம்ம சரியாக பராமரிக்கணும். அதை நம்ம சரியாக பராமரிக்கலைன்னா எவ்வளோ விலை உயர்ந்த பொருளாக இருந்தாலும் சரி அது ஒரு நாள் பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி தான் நம்ம லேசர் இரு சிகிச்சை ஒரு முறை பண்ணிட்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு கிடையாது. ஒரு சிகிச்சையோட சக்ஸஸ்க்கு டாக்டருடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பேஷண்ட்டுடைய ஒத்துழைப்பு ரொம்பவே முக்கியம். இப்போ டாக்டருடைய பங்களிப்பு ஒரு 50%னா மீதி இருக்க 50% நம்ம பற்களை சரியாக பராமரித்து அதை பாதுகாத்து நம்ம பற்களை காப்பாற்றிக்க வேண்டியது பேஷண்ட் கையில் தான் இருக்குது. அடுத்து லேசர் இரு சிகிச்சைக்கு அப்புறம் என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. டாக்டர் என்னுடைய பல்லெல்லாம் ஆடுது, ஏதாவது பண்ணி அதை சரி செய்யுங்கன்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நாங்களே அவங்க பற்கெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்குது, ரொம்ப நாளைக்கு வராதுன்னு சொல்லியிருந்தோம். லேசர் இரு சிகிச்சை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி லேசர் இரு சிகிச்சை பண்ணோம். ஆனால் இன்னை வரைக்கும் அவருக்கு அந்த பற்கள் ஆரோக்கியமாக இருக்குது. அதுக்கு அந்த சிகிச்சையோட சக்ஸஸ்க்கு 90% காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் தான். ஏன்னா அவர் டெடிக்கேட்டடாக அவருடைய பல்லுக்கு ஒவ்வொரு நாளும் 10 நிமிஷம் ஒதுக்குறாரு. அவர் அப்படி சரியாக பராமரிக்கல அப்படின்னா அந்த பற்கள் ஒரு 6 மாதமோ ஒரு வருஷம் கூட வந்திருக்காது. அதனால் லேசர் இரு சிகிச்சை மட்டுமே பற்களை காப்பாற்றிடாது, அதை நம்ம சரியாக பராமரிக்கணும். அப்போதான் அந்த சிகிச்சையோடைய பலன்கள் நமக்கு முழுசாக கிடைக்கும். அப்படி அந்த பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். அது என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். மொத்தம் 8 விஷயங்கள் அதில் இருக்கிறதுலேயே அந்த 8வது விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல ஆயில் புல்லிங், அதாவது நல்லெண்ணெய் வாய் கொப்பளித்தல் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம குறைஞ்சபட்சம் 3 நிமிஷமாச்சு பண்ணணும். வெறுமனவே இந்த 3 நிமிஷமும் நம்ம அந்த எண்ணெயை வச்சு வாய் கொப்பளிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம நியூஸ் பேப்பர் படிச்சுட்டோ இல்லை காஃபி போட்டுட்டோ இல்லை செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோ நம்ம இந்த விஷயங்கள் பண்ணலாம். இதை நம்ம குறைஞ்சபட்சம் 3 நிமிஷம் பண்ணணும். ரெண்டாவதாக சரியான முறைப்படி நம்ம ப்ரஷ் பண்ணணும். டெய்லி நம்ம 2 தடவை ப்ரஷ் பண்ணணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ப்ரஷ் பண்ணணும், காலைல எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை ப்ரஷ் பண்ணணும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ப்ரஷ் பண்ணும்போது மட்டும் நம்ம G32 அப்படின்னு ஒரு மெடிசின் இருக்குது, அதாவது அது மாத்திரை மாதிரி இருக்கும். அந்த மாத்திரையை நம்ம நசுக்கணும் அப்படின்னா அது பொடியாகிடும். அந்த பொடியான அந்த மாத்திரைகள் எடுத்து நம்ம ஈறுகள் மேலே நல்லா மசாஜ் பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம அதை ப்ரஷ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம சரியாக ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம பற்கள் கரையாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் நம்ம லேசர் இரு சிகிச்சை முடித்து ஒரு மாதத்துக்கு மட்டும் பண்ணால் போதும். அடுத்து உங்களுக்கு லேசர் இரு சிகிச்சை தொடங்குற அன்னைக்கோ இல்லை லேசர் இரு சிகிச்சை முடிகிற அன்னைக்கோ நீங்கள் ஒரு ப்ரஷ் ஒன்று வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி ப்ரஷ் பண்ணணுன்றது நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். உங்களையும் ப்ரஷ் பண்ண வச்சு நீங்கள் சரியாக ப்ரஷ் பண்ணீங்களான்றது நம்ம பார்ப்போம். நம்ம குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷமாச்சு நம்ம தினமும் ப்ரஷ் பண்ணணும். மூணாவதாக நம்ம பற்களுக்கு இடையில உள்ள அழுக்குகளை நம்மளால் ப்ரஷ் மூலமாக க்ளீன் பண்ண முடியாது. இந்த இடைப்பட்ட பகுதியில் இருக்க அழுக்குகளை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளாசிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும். இதை நம்ம ஒரு நிமிஷம் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம டென்டல் ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பயன்படுத்தி நம்ம பற்களுக்கு இடையில இருக்க அழுக்குகளை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதை யூஸ் பண்ணி பண்ணுறதுக்கு சிலருக்கு கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா நம்ம ஈறுகள் டேமேஜ் ஆகிடும். அதனால் நமக்கு ஆன்லைனில் வாட்டர் பிக் இல்லை வாட்டர் ஃப்ளாஸர் அப்படின்னு இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம பற்களுக்கு இடையில உள்ள அழுக்குகளை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசானில் ஆர்டர் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இதை நம்ம ஒரு நிமிஷம் பண்ணால் போதும். நாலாவதாக இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம், கம் மசாஜ். அதாவது நம்ம ஈறுகளை நம்ம மசாஜ் பண்ணணும். ப்ரஷ் பண்ணுறதை விட இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம மேல்தாடையில் இருக்க ஈறுகளை கம் மசாஜ் பண்ணுறோம் அப்படின்னா மேலேருந்து கீழோட அழுத்தம் கொடுக்கணும். கீழ்த்தாடையில் பண்ணுறோம் அப்படின்னா கீழேருந்து மேலோட அழுத்தம் கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது கெட்ட நீர்களோ ரத்தமோ வந்ததுன்னா பயப்படாதீங்க, அது கெட்ட ரத்தம் தான். இப்படி நம்ம பண்ணுறது மூலயமா நம்ம ஈறுகளுடைய ரத்த ஓட்டம் சீராகும். இந்த கம் மசாஜை நம்ம ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் பண்ணால் போதும். இந்த 4 விஷயங்களுமே பண்ணுறதுக்கு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். இதெல்லாம் நம்ம தினசரி பண்ண வேண்டிய விஷயங்கள். இதை தவிர சில விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம விட்டமின் டி டெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா விட்டமின்
விட்டமின் டியோட அளவு குறைவாக இருந்தது அப்படின்னா நம்ம என்னதான் லேசர் சிகிச்சை பண்ணி அதை பராமரித்தாலும் அந்த சிகிச்சையோட ரிசல்ட் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்காது. நம்ம பற்கள் வந்து வீக் ஆகிட்டே தான் போகும். அதனால இப்போ நமக்கு விட்டமின் டியோட அளவு குறைவாக இருக்குது அப்படின்னா அதை சரி செய்யறதுக்காக நம்ம மாத்திரைகள் மூலமாகவோ டானிக் மூலமாகவோ இல்லை இயற்கை உணவுப் பொருட்கள் மூலமாகவோ நம்ம அதை சரி செஞ்சுக்கலாம். ஆறாவதாக என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கணும். அதாவது நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கணும். நல்லா கடிச்சு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கணும். ஜங்க் ஃபுட்ஸோ அதாவது அப்படியே முழுங்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏழாவதாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு முறையோ வந்து நம்ம பல் மருத்துவர்கிட்ட போயிட்டு நம்ம பற்களும் ஈறுகளும் ஆரோக்கியமாக இருக்கான்றதை பார்க்கணும். அப்படி இன்கேஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சு நம்ம பற்களை மட்டும் ஒரு முறை சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் பைக்கும் காரும் இருக்குது, அதை நம்ம தினமும் சுத்தம் பண்ணாலும் நம்ம அதை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு முறையோ சர்வீஸ் சென்டருக்கு போய் சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம பற்களையும் நம்ம சர்வீஸ் பண்ணணும். அதாவது பல் மருத்துவர்கிட்ட போயிட்டு ஒரு முறை நல்லா அதை சர்வீஸ் பண்ணணும். அதாவது நம்ம அதை செக் பண்ணி நம்ம பற்களையும் ஈறுகளையும் நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். எட்டாவதாக இருக்கிறதுல இதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ப்ரஷ் பண்ணும் போது ஒரு டைமரோ இல்லை வால் கிளாக்கோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம ப்ரஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 3 நிமிஷமாச்சும் ப்ரஷ் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு 20 செகண்ட் இல்லை 30 செகண்ட் கூட நம்ம ப்ரஷ் பண்ணுறதில்ல. அப்படி 20 செகண்டோ இல்லை 30 செகண்டோ நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பற்களில் இருக்க அழுக்குகள் க்ளீனே ஆகாது. அதனால் நம்ம ப்ரஷ் பண்ணும் போது ஒரு டைமரோ வால் கிளாக்கோ பக்கத்தில் வச்சுட்டு ப்ரஷ் பண்ணுறது நல்லது. இதில் முதல்ல நான் சொன்ன 4 விஷயங்கள், அதாவது ஆயில் புல்லிங் 3 நிமிஷமும், ப்ரஷிங் 3 நிமிஷமும், அதே மாதிரி கம் மசாஜ் 1 நிமிஷமும், வாட்டர் ஃப்ளாசிங் ஒரு 2 நிமிஷமும், இந்த 4 விஷயங்களுமே நம்ம டைமர் வச்சு பண்ணாலே நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இப்போ நான் சொன்ன 8 விஷயங்களுமே லேசர் இரு சிகிச்சை பண்ணவங்க தான் பண்ணணும்னு இல்லை, பல்லு இருக்க எல்லாருமே பண்ணலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம பற்களும் சரி நம்ம ஈறுகளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது, இல்லை லேசர் இரு சிகிச்சை சம்மந்தமாகவோ இல்லை அதை எப்படி பராமரிக்கணுன்ற சம்மந்தமாகவோ உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணலாம். எங்கள் பதிவுகளை தொடர்ந்து பார்க்க விருப்பப்படுறவங்க எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய காணொலிகள் காத்துட்ருக்கு. அது வரைக்கும் கீப் வாட்சிங்.